ஒரே மேடை ஒரே மனிதர். அக்டோபர் 2024 விக்கிரவாண்டி. 10 ஆண்டில் தமிழ்நாட்டின் மிகப்பெரிய அரசியல். அவர் 3 பெயர்களை குறிப்பிடுகிறார்: அம்பேத்கர், காமராசர். 3 வரலாறுகள். இவை ஒருபோதும் ஒத்து போனால் முதல் முறை வாக்காளர்களில் பெருவாரியானவர்கள் இவர்கள். இது பெரும் அலையா அல்லது வெறும் ஒளி? அருகே நாம் சற்று பின்னோக்கி செல்ல. 1925 தமிழ்நாடு பதிலளிக்கும் ஒரு கேள்வி: மற்ற மாநிலங்களில் இல்லாதது ஏன் இங்கே மட்டும் சினிமா நட்சத்திரங்கள் முதலமைச்சராக? 1925 பெரியாரின் சுயமரியாதை இயக்க மேடையிலிருந்தே இங்கே அரசியல். அண்ணா எம்ஜிஆருக்கு வசனம் எழுதினார். மாநிலம் எழுதுவதற்கு முன் சினிமாவும் ஆட்சியும் அதே. 1907 எம்ஜிஆர் முழுவதுமாக வென்றார். 130 இடங்கள், 3.5%. சினிமாவிலிருந்து முதலமைச்சருக்கு ஒரு புதிய பாதை. டிசம்பர் 24, 1980 காலை 3:30 மாரடைப்பு. ராஜாஜி மண்டபத்தில் உடல். 2.4 லட்சம் பேர். மெரினா நோக்கி ஒரு யுகம். ஜெயலலிதா அவர் உடல் அருகே 20 மணி நேரம். 1991 அவர் பதவி ஏற்கிறார். மிக இளையவராக. மரபு தொடர் 5, 2016 அந்த அத்தியாயம் முடிகிறது. இப்போது நம் கதாநாயகர் 2024 தொடங்கியது என்று பலர் நினைக்கிறார்கள். ஆனால் அது தவறு. வருடம் முன்பு ஜூலை 2009 ஒரு பெரிய 85,000 ரசிகர் மன்றங்களை ஒன்றிணை மக்கள் இயக்கம், ஒரு நலப்பணி அமைப்பு. 2011 இந்த இயக்கம் அதிமுக கூட்டணியை ஆதரிக்கிறது. அரசியல்வாதிகள் கவனிக்கவே இல்லை. 2014, 16, 19 கூற்றுகள், நிலைப்பாடுகள், கட்டமைப்பு. 2021 தேர்தல் 169 இடங்களில் போட்டியிட்டு வெற்றி 115. இன்னும் சிலரே நம்புகின்றனர் அவர் ஒரு நடிகர் மட்டுமே என்று சொன்னார்கள். பிப்ரவரி 2024 வெற்றி கழகம் பதிவாகிறது. அக்டோபரில் நாம் தொடங்கிய அந்த கூட்டம், அதாவது 8 லட்சம் பேர், 42 டிகிரி வருட தயாரிப்பு முற்றிலும் வெளிப்படையாக அவர் ஒளிந்து வேறு பக்கம் பார்த்து கொண்டிருந்தனர். மீண்டும் அந்த பக்கம், அதாவது அந்த புதிருக்கு வருவோம். 3 பெயர்கள், ஒவ்வொன்றும் என்ன? பெரியார் சாதி எதிர்ப்பு, பிராமண எதிர்ப்பு மற்றும் கடவுள் எதிர்ப்பு. தலித் அரசியலமைப்பு, இந்திய அரசியலமைப்பின் சிற்பி. காமராஜ் உச்சநேர உணவு, பள்ளிகள், தெய்வ பக்தர். 3 அறைகள், 3 மரபுகள், ஒன்றோடொன்று முழுவதுமாக ஒத்து. விக்கிரவாண்டியில் அக்டோபர் 2024 விஜய் சொல்கிறார்: பெரியார் நம் முதன்மை தலைவர். அவருடைய நாத்திகத்தை நாம் ஏற்க மாட்டோம். அண்ணாவை உள்ளிழுக்கிறார். ஒன்றே குலம், ஒருவனே தேவன். ஆனால் அவருடைய பிரபலமான நிலைப்பாடை ஏன்? தமிழ்நாட்டு வாக்காளர்களில் 88% இந்துக்கள். கணக்கு. தேர்தல் அறிக்கைக்கு வருவோம். நீட் ஒழிப்பு, அந்த மரபு பெரியாரிடம் இருந்தது. பெண்களுக்கு மாத உதவித்தொகை 1000 2500 வந்தது. அந்த துணிவு அண்ணாவிடம். உணவு திட்டம் 8ஆம் வகுப்பு வரை. அந்த உள்ளுணர்வு காமராஜர். 3 அறைகளிலிருந்து எடுக்கிறார். அவை அரிதாகவே ஒரே மேசையில் கூடின. இது தொகுப்பா அல்லது தேர்வா? பார்வையாளர்கள் தீர்மானிக்கிறார்கள். அவர் முழுமையாக பெரியாரின் வாரிசும் அல்ல, காமராசரின் வாரிசும் அல்ல. இது புதியது. இதற்கு இன்னும் பெயர். வாக்காளர்களில் பெருவாரியானவர்கள், அதாவது 50% அதிகமானவர்கள் முதல் தலைமுறை வாக்காளர்கள் என்று சொல்லப்படுகிறது. இது ஒரு புதிய தலைமுறை தன் சொந்த அத்தியாயத்தை தேடுவதற்கான முதல் எழுத்து எனலாம். இது ஒரு வரலாற்று தேர்தல். 100 இடங்களுக்கு மேல் கட்சி தொடங்கிய 3 வருடங்களுக்குள் பெற்று பெரும் கட்சியாக உருவெடுத்து 1967, 77 போல் மீண்டும் கொண்டு வந்திருக்கிறார் முதல்வர் ஜோசப் விஜய். கேள்வியே எண்கள் கதையல்ல, கேள்வியே கதை. மரபுகளை ஒருபோதும் சேர்ந்திராதவற்றை ஒருவர் உண்மையிலேயே சேர்த்திருக்கிறார். ஒரு தலைமுறைக்கான பதில் எழுத தொடங்கப்பட்டிருக்கிறது. நாம் கவனித்துக் கொண்டிருப்போம்.